இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் என்பது முற்றுப்புள்ளியை போன்றது, அவ்வளவுதான். இனிமேலே அந்த மரித்த சடலத்தை அடக்கம் தான் செய்ய வேண்டும். இனிமேலே அதற்கென்று ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் மரித்து போய்விட்டது, அவ்வளவுதான். இதற்கு மேலே இதிலே இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அடக்கம் செய்வதை போல, மூடி போடுவதை போல மூடி போடப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், இயேசுவை நீங்கள் முழுமையாய் விசுவாசிப்பீர்களானால் மரித்ததிலிருந்தும் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை உண்டாக்க அவரால் முடியும் என்று சொல்கிறார். மரித்தவைகளும் பிழைக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிற இந்த டாக்டர் ரிப்போர்ட் அவ்வளவுதான். இதற்கு இனிமேல் மருந்து இல்லை, வைத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உங்கள் தொழிலிலே இனிமேல் இந்த தொழில் முன்னேறுவதற்கு, இந்த தொழிலை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போவதற்கு எந்த வழி இல்லை என்று சொல்லி மரித்தது போல உங்கள் தொழில் இருக்கலாம். உங்கள் ஊழியத்திலே எதிர்ப்புகளினாலே சூழ்ந்து ஊழியம் முடிந்து விட்டது சொல்லிக் கொண்டிருக்கலாம். இயேசுவை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தர வல்லவர். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.